விக்டோரியா மகாராணி தன்னை ராணியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது ஒரு ஆல்டரில் போய் அவள் மேல் வைத்த கிரீடத்தை எடுத்து ஆல்டரில் வைத்து விட்டாள். All hail the power of Jesus' name, let angels prostrate fall என்று சொல்லி அவள் பாடினாள். வாழ்க்கையில் நீ யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மை இன்டென்ஷன், மை டியூட்டி இஸ் டு டெல் யூ தி ஆர் நத்திங் பிஃபோர் லார்ட். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல உட்காந்து 2 மணி நேரம் உட்கார்றதுனால நித்தியத்தை குறித்து நீ சிந்திக்க வேண்டும். நீ கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூட விட்டே உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. ஆண்டவர் பேசுவார், இங்கே உன்னோடு கூட பேசுவார், ஏதாவது விதத்தில் பேசுவார். டோன்ட் திங்க் தட் யூ கம் ஹியர் பை சான்ஸ். நேவர். God has brought you with a purpose. தலைவனுக்கு ஜெபிப்போம், ஒரு பாடலை நாம் கேட்போம் இந்த நேரத்தில். Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரோற்றாய் மாறும். Thank you Jesus. பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது, என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். Thank you Lord. என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரோற்றாய் மாறும். பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, போதிகளின் பிதாவே நீ மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே நீ மனம் இறங்கும். நமக்காக யுத்தங்களை செய்வார். சேனைகளின் தேவன் அவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவன் அவர் நன்மை செய்வார். நமக்காக யுத்தங்களை செய்வார். சேனைகளின் தேவன் அவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவன் அவர் நன்மை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே நீ மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே நீ மனம் இறங்கும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். மனிதரால் கூடாதவை தேவனால் கூடும். தீங்குகளின் கூடாரத்தை அணுகாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். மனிதரால் கூடாதவை தேவனால் கூடும். தீங்குகளின் கூடாரத்தை அணுகாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய்
நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே நீ மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே நீ மனம் இறங்கும். என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றை மாறும். பெரும் மழை பொழிந்திடும் நேரமேது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர், பெற்றிடுவோம் விசுவாசத்தால். ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நாம் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே நீ மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே நீ மனம் இறங்கும். அன்பினேசுவே, இந்த பிள்ளைகள் என்ன ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு வந்திருக்கான்னு தெரியாது. ஒருவேளை என்ன நடக்கிறதுன்னு பார்க்க வந்திருக்கலாம். சகைவை போல இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை அறிந்து கொள்ள வந்திருக்கலாம். அவங்களோட பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்யுங்க. உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாமல் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம். சாத்தான் உன் வாழ்வில் வரைபடத்தை கிழித்தெறிய எண்ணும் பொழுது, when Satan wants to destroy your blueprint. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். சங்கீதம் 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, அவைகள் எல்லாம் என் அவயங்கள் எல்லாம் ஒன்றாயிலும் இல்லாத பொழுது அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ரைட்? அவன் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், என்னுடைய எல்லா விதமான காரியங்களும் புஸ்தகத்தில் எழுதியிருக்கின்றான். இப்போ தான் அதெல்லாம் எழுதுறாங்க இல்லையா? இப்போ ஃபைல் போட்டுறாங்க இல்லையா? எப்போ ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ இம்ப்ளான்ட் ஆகுது எல்லாம் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. 3000 வருஷம் நான் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே ஒரு புக்கு போட்டிருக்கீங்க, அதில் எப்போ என்னோடய எலும்பெல்லாம் எழுதுன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் ஆழ்ந்திருக்கீங்க. அப்போது என்ன அவன் சொல்ல வரான்னா, ஆண்டவர் உன்னை இந்த உலகத்தில் அனுப்புறதுக்கு முன்னால் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாரு. ஏசு சொல்கிறாரு, ஒரு பில்டிங் கட்டணுன்னா ஒருத்தன் உட்காந்து என்ன கணக்காகும்னு பார்க்குறான், ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறான் என் பில்டிங்க்கு. அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்க்குறாரு. உன்னை ஆண்டவர் அனுப்பும்போது உன்னை ப்ளூ பிரிண்ட் அனுப்புறாரு. இதை நீ தெரிந்து கொள்ளனா உன் லைஃப் இஸ் அ மிசரபிள் லைஃப். அதாவது ஒரு வாழ்க்கையில் ignorance ஆஃப் த லா இஸ் நாட் an excuse. அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஜட்மெண்ட்டு. பட் உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் தெரிந்துக்கணும் இல்லையா? நீங்கள் ப்ரே பண்ணும்போது, இஃப் யூ டூ அ மோனோலாக் ப்ரேயர், இட் வில் நாட் கோ டு ஹெவன். ஆண்டவர் கேட்குறாருனா என்னன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் வரீங்க, மீட்டிங் முடிச்சோன்னா எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா என்ன வேணும், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு. அப்படின்னா உங்களுக்கு டயலாக் ப்ரேயர் தேவை. how you are communicating, I am drifting away, நான் நினச்சிக்கோங்க. அப்போது உலகத்தில் ஜெரமியாவை அனுப்புகிறாரு. அவன்கிட்ட சொல்கிறார், நான் தாயின் காலத்தில் உன்னை பார்த்துட்டேன்யா, உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகுது, பொங்குகிற பானை பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தட்ஸ் டர்மாயில் இன் இஸ்ரேல், வாதுமா கோட்டையை பாரு, அப்போ நான் ரெஸ்ட்ரேஷன் வரப்போகுது எல்லாம் சொல்கிறாரு. நடுவில் பிரச்சனை வந்துருச்சு இல்லையா? தாவீதோடைய வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி தான் இல்லையா? சாம்சனுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக சொல்கிறாரு. அவர் பெரிய 2 பேருமே ஸ்பிரிச்சுவல் பீப்புள். அவன் அந்த லேடி உட்காந்து வினியாட்டில் இருக்கா. இந்த அம்மா வினியாட்டில் இருந்தாங்க. ஏஞ்சல் பேசுகிறான். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பையன் வர போகிறாரு, அவர் இப்படிலாம் இருக்க போகிறாரு, இப்படிலாம் பண்ணால் இப்படிலாம் பண்ணுவாருன்னு சொல்கிறாரு. அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உன் வாழ்க்கையில் சில காரியங்களை ஆண்டவர் குறித்து வைத்து அனுப்புகிறார். இந்த காரியங்களை நீ அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் தான் உன் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும், உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாருக்கும் நீ பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கிற, பட் உனக்கு வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒரு 10% ஆஃப் டைம் கொடுத்து நீங்கள் ஒரு அமைதியான சூழ்நிலையில் உட்கார்ந்து ஆண்டவரை சிந்திக்கிறதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்குன்னா அதை நீ விட்டுறாத. ஒரு பக்தன் இப்படியா பாடுறான், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். அப்போ என்னென்னா, ஆண்டவரை ஒரு ப்ளூ பிரிண்ட்டோடு ஒன்று அனுப்புகிறாரு. அதை நீ முடிக்கிறது உன் கட்டில் தான் இருக்குது. இன்னொருத்தர் சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா?
அவங்க ஆவியில் வளராமையே ரொம்ப பெரிய மேதாவி நடக்கிறான். ஒரு ஆள் சொன்னான்னா, ஐயா என் பையன் ஃபஸ்ட் கிளாஸாக பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, நான் அப்புறம் என்ன டிகிரியான்னு கேட்டான். இல்லை அவன் செகண்ட் கிளாஸ் போகிறான்னு. அது மாதிரி இப்போ விட்றாதீங்க. பவுல் சொல்கிறான், நல்லா உங்களை காலத்தை பார்த்தா போதகர் இருக்க ஆளுங்க உங்களை பார்த்தானாக்கா பால் குடிச்சிட்டு வரேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ரைட்? அப்போது நம்மளோட வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் ஒன்று ஒரு வரைபடத்தோடு அமைச்சிருக்காரு. ரைட்? நான் வாசிக்கிறது கேளுங்க. ஒவ்வொரு விசுவாசியும் பிறக்கும் பொழுது தேவன் அவனை ஒரு எதிர்கால வரைபடத்தை அனுப்புகிறார், ப்ளூ பிரிண்ட். அதன்படி நாம் ஜீவித்தால் நம் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். இது தேவ சித்தப்படி நடக்க வேண்டும் என்றால் நாம் 3 அடிப்படை காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். நம்பர் 1 அழைப்பு, காலிங். நம்பர் 2 சென்டர் ஆஃப் காட்ஸ் வில். ரைட்? தேவனுடைய சித்தத்தினுடைய மையம். 3வது லக்கு, டெஸ்டினி ஆக்சுவலைசேஷன். டெஸ்டினி எல்லாருக்கும் இருக்குது, அதை ஆக்சுவலைஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ 3 காரியங்களும் ரொம்ப முக்கியமான காரியம். அதாவது கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கணும். அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் இல்லையா? அந்தியோக்கா நாட்டிலே கிறிஸ்தவர்களுடையவளாக இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. ரைட்? கிறிஸ்துவனுக்குள்ளாக இருக்குது கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிட்டேன்னா சொல்லிக்கலாம் நீ. ரைட்? ஆனால் ஆக்சுவலாக கிறிஸ்டின் இல்லை. இப்போ மீன் பிடிக்கிறவன மீனவன் சொல்கிறோம், மான் பிடிக்கிறவன மாணவன் நான் சொல்கிறோம், அண்ணன் ஒய்ஃபை அண்ணின்றோம், தம்பி ஒய்ஃபை தண்ணின்னு நான் சொல்கிறோம் இல்லை. அப்போ நீ கிறிஸ்துவே இல்லாமல் கிறிஸ்டியன் சொல்லிக்கிட்டா நீ ஏமாற்றிட்டு இருக்கிற உன்னை. சரி போவோம். அதில் இதை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கும் விசுவாசி அதை அடைய கற்பனை மார்க்கம் பயணிக்கும் போது பிசாசு இதை அடையாமல் ப்ளூ பிரிண்ட்டை கிழித்து எழுதிய வண்ணம் ஒன்று மூர்க்கமாய் தாக்குவான். புரியுதுங்களா? அப்போது ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஆள் படுத்துட்டு இருந்தான்னா, மலை செங்குத்தான விலை கீழே ஒரு குழந்தை ஒரு 12 வயசு பையன் நல்ல நீச்சல் அடிச்சுக்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டோமா. அப்போது ஒருத்தர் சொன்னால், ஏன் சார் உங்கள் பையன் அவன் அப்படின்னு நான் ஸ்ட்ரகிள் செத்துக்கிட்டு போடுவான். இல்லை நான் மீனவர், வாழ்நாளெல்லாம் அவன் கடலில் இருக்கணும், நான் தான் தள்ளி விட்டேன், அவன் ஒன்றும் சாக மாட்டான், பார்த்துக்கிறேன், ஆண்டவர் உன்னை பார்த்துக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். சாத்தான் உன்னுடைய எதை கீழ்ச்சேரி பண்ணுவான், ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னை காத்துக்கொள்வார். சரி, இன்னொரு வாசனை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு உண்மை விசுவாசி வாழ்வில் சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது, அனுகூலம் கதவை மூடும் பொழுது, எதிர்பாராத காரியங்கள் சிக்கிக்கொண்டு போகும்போது, அகால காரியங்கள் வரும்பொழுது, அடுத்த கட்டம் என்ன செய்வதென்றே தேய்க்கும் பொழுது, அநேக மத்தியிலே தலை குனிந்து வெட்கப்படும் பொழுது, தரித்திரம் தாண்டவமாகும் பொழுது ஓட்டம் தடைபெறும். ஸ்டாக்னேஷன், லிமிட்டேஷன் அண்ட் பேக் ஸ்லைடிங். ஸ்டாக்னேஷன், லிமிட்டேஷன்னா இது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம், இல்லை உங்கள் அஃபிஷியல் ரீதியாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும் இருக்கலாம் இல்லையா? ஸ்டாக்னேஷன் இருந்ததுன்னா நீ வாழ்க்கையில் முன்னேற முடியாது இல்லையா? நீ எப்படி போய் டெஸ்டினி சேரப்போகிற? அதான் ஒரு காரியம் தேவன் யாக்கோபிடம் சொன்னார், நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவையும் உன்னை விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதுமில்லை என்றார். எனவே தேவன் கையில் உன் ப்ளூ பிரிண்ட் உள்ளது. ஊழிய பாதையிலே வனாந்திரங்கள், எதிர்கள், கசப்புகள், தாமதங்கள் வந்தாலும் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்து அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான காரியங்கள் இருந்தாலும் ப்ளூ பிரிண்ட்டுன்றது ரொம்ப முக்கியமான காரியம். அதுக்கு எப்படி ஆண்டவர் செய்வார், உதவி செய்வார்னு சொல்ல போகிறேன் பைபிள் படி. அதுக்கு முன்பாக உனக்கு ஒரு பெர்சிவியரன்ஸ் இருக்கணும் இல்லையா? அது என்ன காரணத்தினால உனக்கு ஸ்டாக்னேஷன் தான் சரி. இப்போ நம்ம அதை பற்றி ஒரு டிக்ளரேஷன் சொல்ல போகிறோம். ரைட்? உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள், இல்லாட்டி பரவாயில்ல. பட் இருந்தாலும் வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். உலகத்தோட்டம் முதல் எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போஸ்தலர் 15:8. அவருக்கு முன் எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. ஹீப்ரூஸ் 4:13. ரைட்? அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட இருக்கும். தேவன் நிர்ணயித்து தான் நடக்கும். ஐ ஆம் தட் ஐ ஆம். அப்போது ஆண்டவர் உனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அந்த காரியம் தான் நடக்கும், அது இல்லாத நடக்காது. ஆனால் உனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா வச்சுருக்காருன்னா மிச்ச காரியங்கள்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் தேவனுக்கென்று நேரம் ஒதுக்க வேண்டும், தேவனுடைய பாத்திரை காத்திருக்க வேண்டும். இல்லை 5 நிமிஷத்தில் சாத்தான் பருந்து அடிச்சுன்னு போன மாதிரி போயிடுவான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பருந்து அடிச்சுன்னு போய் போடுறதுன்னா அதெல்லாம் இந்த காலம் மாறுறது இல்லை. நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். எலியா கதை வாசித்துட்டு எங்கேயா பருந்து எட்டு காக்கா அடிச்சுதுன்றாங்க, பருந்து அடிச்சு போதுன்ற. ஒரு நாள் உண்மையாலுமே ஒரு மசாலோட வாங்கினேன், காக்கா அடிச்சிடுச்சு. அப்போது நான் நினச்சேன், இதெல்லாம் நடக்கும் போல் இருக்குது, சாத்தான் சில வேலையில் அடிச்சிட்டு போயிடுவான். சரி, நல்லா கவனிங்க. சில ரகசியம் சொல்கிறேன் பாருங்கள், ஆன்மீக ரகசியங்கள் நல்லா கவனிங்க. உன்னிலே நற்கரியை தொடங்கினவர் முற்றுமுடிய உன்னை காக்க வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அவரிடம் ஒப்புவித்ததை அவர் கடைசி நாள் வரை காத்து வல்லவராக இருக்கிறார். அவருடைய உண்மை பெரியது. அவர் ஒரு காரியத்தை துவங்கினால் உனக்கு வரும் சீட்டங்களால் திட்டத்தை மாற்ற மாட்டார். என்ன சாத்தான் அந்த சைடில் வரணும், வேறு ரூட் போகலான்னு போக மாட்டார். சாத்தான் தான் ரூட்டை மாற்றிக்கணும். அவர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகள்
ஒன்றும் தரையிலே விழுந்து போவதில்லை. சரி, இப்போ பாருங்கள், ஒரு காரியம் சொல்ல போகிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் வந்து ஸ்டெப்பானாக இருக்குது. மனுஷன் தாங்க ஸ்டாக்னேஷன், ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர், லிமிட்டேஷன், முன்னேற முடியல, அப்படியே இருக்கேன். நீ அப்படி நினச்சின்னா அப்படியே தான் இருப்பேன். ரைட்? உனக்கு ஒரு வில் பவர் இருக்கணும். ஆண்டவர் உன்னை குறித்து என்ன வரைபடம் வைத்திருக்கான்னு பார்க்கணும். அதை நீ முடிகிறதுக்கு ஆண்டவர் என்ன காரியங்களை செய்யணுமோ செய்வார். மென்டாரை கொண்டு வருவார், டெஸ்டினி ஹெல்ப்பரை கொண்டு வருவார். ரைட்? ஆண்டவர் உனக்கு ஏற்ற வழியை வச்சு நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவார். இந்த மாதிரி மீட்டிங்கில் திடீர்னு வருவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு வழி காட்டுவார். ஒரு அமைச்சு சொல்லுங்கள், நல்லா கவனிங்க. நான் ஒரு இயற்கையை பார்த்து எதிர்ப்பு சக்தியை குறித்து படிக்கும் பாடங்கள். நம்பர் 1, பூமியில் வாழ்ந்த விதை கூட எதிர்ப்பை சமாளித்து முளைத்து காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் காற்றில் சிங்கத்தினாலும் புலியினாலும் சொல்லப்படைய நிலையில் உயிர் வாழும் மான் கூட பிரச்சனையை சமாளிக்கிறது. பெரிய மீன்களினால் ஆகாரத்தினால் வழங்கப்படும் நிலையில் இருக்கும் சிறிய மீன்களும் கடலில் புலம்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களால் வெட்டப்படும் மரங்களும் மீண்டும் துளிர்த்து நிலை நிற்கிறது. தங்களுக்காக உணவை தேடும் பறவைகளும் தேவை தேடும் வண்ணாத்திப்பூச்சியும் சலிப்படையாமல் முயற்சி செய்கின்றன. சிறியதான உடலை பெற்றிருந்தும் கோடையிலே கருத்தாய் உணவை தேடும் எறும்புகளும் துவண்டு போவதில்லை. தண்ணீர் இல்லாத பார்வத்தில் உயிர் பிழைக்க வேண்டிய ஓட்டகம் நிழல் தேடாமல் ஜீவிக்கின்றன. சில நாட்கள் மட்டுமே வாழ்க்கை என்ற நிலையில் வாழும் பல சிறிய பூச்சிகள் உருப்படியாக வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்கிறது. இப்படி பல கோடி உயிரினங்கள் மனித உடவினின்றி இயற்கைக்காக சீற்றங்களுடன் உயிர் வாழ்கின்றன. உன்னாலும் ஜெயம் எடுத்து வாழ இயலாம். ஒரு அமைச்சு சொல்லுங்க. உரிய வேகத்துடன் டிவைன் ஸ்பீட், நீயும் தேவ பலத்துடன் ஓடினால் ஸ்டாக்னேஷனுக்கு இடமே இல்லை. நான் ஏற்கனவே டிவைன் ஸ்பீடை பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு ஸ்பீடு இருக்குது. ஆண்டவர் கூட ஸ்பீடில் போனால் என்ன பண்ணோம்? காரியங்கள் நடக்கும். இதுதான் டிவைன் ஸ்பீடு. தேவனுடைய பக்தர்கள்லாம் டிவைன் ஸ்பீடில் ஓடி இருக்காங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள். சரி, அப்போது யாக்கோபு தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டான் இல்லையா? அப்போ ஹி ஃபாட் அண்ட் ஒன். எசேக்கியா 38:7. எசேக்கியாவுக்காக ஆகாசின் சூரிய கடிகாரத்தை பாகைக்கு பின்னிட்டு திரும்ப பண்ணின தேவன், உன்னை அஸ்தமிக்கும் உன் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது மீண்டுமாக ஒளிமிக செய்வார். அப்போ வாழ்க்கையில் ஸ்டில் யூ காட் ஹோப். ரைட்? இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி செய்வான்னு சொல்றதுக்கு முன்னால் எப்படி சில தேவனுடைய பக்தர்கள் ஸ்பீடாக ஓடினாங்கன்னு பார்ப்போம். ரைட்? அவருடைய வாழ்க்கையிலேருந்து என்ன கற்றுக்கிறோன்னு பார்ப்போம். என்னென்னா என்னுடைய வாஞ்சை என்னென்னா, அடுத்த நாள் வந்து ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது நான் ஸ்டாக்னேஷனில் இருக்கேன், லிமிட்டேஷனில் இருக்கேன், என்ன இந்த மாதிரி டைடு டெஸ்டினி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது டைடு. சில மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் பெக்கு அடித்து கட்டிடுவாங்க. ஒரு 20 முழம் 20 மீட்டர் கயிறு கட்டியிருந்தாங்கன்னா அது வரைக்கும் தான் அந்த மாடு போகும், அது மேலே போக முடியாது. அதான் டைட் டெஸ்டினி. உனக்கு நல்ல டெஸ்டினி இருக்கும், அது கயிறு கட்டிடுவான். அதை தான் கழட்ட போகிறேன் இன்றைக்கி. ஒரு ஆமென் சொல்லுங்கள். சரி, இப்போ என்ன பார்ப்போம்? அடுத்தது இந்த தேவனுடைய பக்தர்கள்லாம் எப்படி பார்த்தாங்கன்னு பார்ப்போம். அடுத்தது உங்களுக்கு என்ன செய்வார்னு கடைசியில் பார்ப்போம். ஸ்டாக்னேஷன், லிமிட்டேஷன். ரைட்? இதுக்கு நமக்கு தேவை வந்து டிவைன் ஸ்பீட். தேவ காரியங்கள் தேவனால் துரிதப்படப்படும். ஆண்டவர் அதுக்கு ஸ்பீடு கொடுப்பார். நம்பர் 1, தேவனுடைய கரம் எலியாவுடன் இருந்தபடியினால் அவன் ஆகாபின் ரதங்களுக்கு முன்பாக ஓடினான். அப்போ முதல்ல உனக்கு வேண்டியதுன்னா தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்க வேண்டும். 2வது பாருங்கள், நெகேமியா. தேவனுடைய தயை நெகேமியாவோட இருந்தபடியினாலே அவன் எருசலேமின் மதில்களை 52 நாள் கட்டி முடித்தான். டிவைன் ஸ்பீடு எப்படி வேலை செய்திருக்குது பாருங்கள். ரைட்? அடுத்தது பாருங்கள், தாவீது. நான் தியானிக்கையிலே அனல் மூண்டது. இவன் சொல்கிறான், நான் தியானிக்கும் போது என்ன பண்ணுது? ஸ்பீடு வருதுன்றான். அடுத்தது பாருங்கள், எம்மாவோர் சீஷர்கள் மெடிடேட் பண்ணாங்க, அவரோடு கூட சம்பாஷித்தார்கள், அவர்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு இருந்தது. ஆபகுக்கு என்ன சொல்கிறான் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தேன், என் கால்களை அவர் மான்கள் கால் போல் மாற்றிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அடுத்தது பாருங்கள், தாவீது சொல்கிறான், தேவ கிருபையினாலே உம்மாலே நான் சேனைக்குள் பாவேன், தம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். அடுத்தது எலியா என்ன சொல்கிறார் பாருங்கள், கொடுக்கப்பட்ட தேவ சமயம் நீரினால் 40 நாட்கள், அவனுடைய தேவ அப்பம் நீரினால் 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்தான். பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, பலவீனத்திலே பலன் பொறுமா விளங்கும், என் ஓட்டை இது நான் ஜெயமாக முடிப்பேன்னு சொல்லுகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பீடாக போயிருக்காங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டாக்னேஷன்னு இந்த லிமிட்டேஷன்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம்னாக்கா, நீ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உன் ரேஸை முடி. உன் ரேஸை நீ முடித்தா தானே மற்றவர்களுக்கு நீ ஆஸ்வாதமாக இருப்ப இல்லையா? அந்த ஆங்கிள்கே உனக்கு திங்க் பண்ணவே இல்லையா?
அப்படி இல்லையே, நீ ஒரு நாள் வந்து ஆண்டவர் ஒன்று கேட்பாரு, ரைட்? நான் இந்த மீட்டிங் நடத்தணும்னு அவசியமே இல்லை. நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்ச நாள் ஊழியம் செய்திருக்கேன். ஆனால் நான் நினைக்கிறேன் லாஸ்ட் முடிச்ச வரைக்கும் நான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அநேகர் என்ன சிக்கான உடனே ஒரே எல்லோரும் ஜோம் பண்ணியிருக்கீங்க. அநேகர் நீங்கள் எனக்காக திறப்பின் வாசல் இருந்திருக்கீங்க. என்னுடைய வாஞ்சி அதுதான். நானே வயசான காலத்தில் எப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவ்வளோ நிருசாரமாக இருக்கீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அக்கறையுமே இல்லைங்க. அவளுக்கு அதை பற்றி கேட்கல. சனிக்கிழமையாக இருந்தாலும் ஓடி போய் ஏதாவது துட்டு சம்பாதிக்கணும், ரைட்? உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடணும், ரைட்? இன்னொன்று சம்டே இங்கே மீட்டிங் வரணும்னு சொல்ல, எங்கேயாவது போய் ஆண்டவருக்கு இந்த காரியங்கள் செய்யுங்க. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுடைய ஸ்டாக்னேஷன்லாம் ஆண்டவர் மாற்றுவார், லிமிட்டேஷன்லாம் அவர் மாற்றுவார். எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, என்னப்படி எப்படி காரியங்கள்லாம் செய்வான்னு பார்ப்பேன். முதலாவதாக இதை பற்றி ஏற்கனவே சாம் சொன்னார். எலிசா தீர்க்கதரிசி வந்து பார்க்குறதுக்கு 3 ராஜாக்கள் வராங்க. அவர்கள் வழியில் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தண்ணி இல்லை. அப்போது அவர் வந்து கேட்குறாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான், நான் வந்து ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறேன்னு சொல்லி அவன் சொல்கிறான், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்போது இதுக்கு என்னென்னா ப்ராப்ளம் என்னென்னா, ஒரே ஒரு காரியத்தை அவர் வெயிட் வைக்கிற மாதிரி சொல்லிடுறாரு, நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கன்றார். பைபிளில் சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் சொல்லும்போது ஒரு பொடி வச்சு சொல்கிறார். ஆண்டவர் பொடி வச்சு பேசுகிறார். சில வேலையெல்லாம் இந்த மாதிரி காரியங்களை சொல்லிடுறாரு. வாய்க்காலை வெட்டுன்றாரு. ஒரு அம்மா காசு இல்லைன்னு வராங்க. அவன் சொன்னால் போய் பாத்திரம் வாங்கினுவாமான்றாரு. ஒருத்தன் குருடனாக இருக்கான். அவன் போய் எப்படிக்க வந்து சேர்ந்தானே மீட்டிங்க்குன்னு தெரியல. அவனை போய் நீ போய் கழுவிடான்றான் இதில். அப்போது சில வேளைகளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சில ஸ்ட்ரிங் சொல்கிறாரு, அதை செய்தால் தான் உனக்கு அற்புதம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறது நடந்துரும்யா, நான் வர தண்ணியை நீ வந்து மணலில் விட்டுறக்கூடாது. அப்போ நீ வந்து காவா வெட்டி வை, ஆண்டவர் நடப்பான்னு சொல்லு, ரைட்? பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லு. இஸ்ரவேலர் இதுலேருந்து வந்துட்டாங்க. எங்கேருந்து? எகிப்திலேருந்து வந்துட்டாங்க. எதிர வந்து என்ன வந்துருச்சுன்னா சிவந்த சமுத்திரம் வந்துச்சு. சிவந்த சமுத்திரம் வந்த உடனே எல்லோரும் கத்துறாங்க. ஆனால் அங்கேயே இருந்திருப்போம், நாங்கள் வந்து மீன் இறைச்சி சாப்பிட்டோம் அது இதுன்னு கத்துறாங்க. மோசே போய் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்தவங்களெல்லாம் நான் வந்து தூக்கி சுமந்த ஆண்டவரே, இவங்களை கொண்டாந்து இங்கே விட்டுட்டீங்க, எதிர இருக்குது, பின்னால் வந்து அந்த பசங்களாம் வந்து நிறுறாங்கன்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் அமர்ந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. சில பேர் பயப்படுறாங்க, ஆண்டவரை நம்பி கால் வச்சிட்டோன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் அமர்ந்துருங்கன்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, உங்களுக்கு என்ன அதில் சொல்கிறாருன்னா, உன் வாழ்க்கையிலே சில காரியங்கள் உன்னால் முடியலன்னும் போது நீ சும்மா இருக்கியா, நான் பார்த்துக்கிறேன்னு அந்த காரியம் ஆண்டவர் எடுத்துக்குவார். ஹீ வில் டேக் சார்ஜ். அதான் இங்கே முக்கியம் இல்லையா? சொன்னதை செய்தாரா? செய்தார். ஏன்னா உள்ளே போகிறாங்க, திரும்பி பார்த்தா கிட்ட வந்துட்டாங்க. நீங்கள் நல்லா வாசிக்கணும். அதை முன்னால் போன தூதன் அவன் பின்னால் வந்து 2 காரியங்களும் சேராதபடி நட்டில் நின்ட்டானான். அந்த தூதன் ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களுக்கு வெளிச்சமாகவும் பேக்கில் இருக்க இருளாக இருந்தான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். அவங்க எல்லாம் வெளியில் போனவுடனே இவங்களும் உள்ளே வராங்க. இவன் நினைக்கிறான் எல்லாம் அதே வழியில் வராங்களே, நீ கரெக்டாக நடுவில் வந்தோடனே கவுத்து விட்டார் எல்லோரும். அப்போ வாழ்க்கையில் 2வது காரியம் என்னென்னா, whenever you think that stagnation அது இருக்க முடியாது, ஆண்டவர் எப்படி நம்புறனா பயப்படாத. when you say no, God will say yes. He will take over, you must trust him. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். சரி, 3வது பார்த்தீங்கன்னா, உன் வாழ்க்கையில் நீ அடைக்கலம் இல்லாமல் இருக்கிறதான வேளையிலே சில வேளைகளிலே ஆண்டவர் சில காரியங்களை செய்வார். அது நம்ம கண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்கும். God will protect. அவங்க அப்பா சொல்கிறான் கொன்னுன்னு நினைக்கிறான் இவளை, பொண்ணுடைய அப்பா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காரு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். அதனால் அவனை சாவடிக்க விடல. டக்குன்னு என்ன பண்ணார், அவனை டெலிவர் பண்ணிடுறாரு. என்ன பண்ணுறான், கம்ப்ளீட்டாக எகிரி வச்சு போயிடுறான். அவள் பாருங்கள், விக்கெட் லேடி புல் கம்ப்ளீட்டாக தலானெல்லாம் வச்சு காப்பாற்றிட்டான். அப்போது அது ஏற்கனவே சொல்கிறான் இல்லையா, அவன் வந்து சவுல் அவனை 2 வாட்டி கொல்ல பார்த்துருக்கான். பெஞ்சமினைட், அவன் பெஞ்சமினைட்னா அவங்க வில்லு ரொம்ப கரெக்டாக ஏவாங்க, இருந்தாலும் ஈட்டி ஏவி தப்பிச்சான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, உலக பிரகாரமான வந்து டிபெண்டன்சி இல்லைனாலும் ஆண்டவர் உன்னுடைய ப்ளூ பிரிண்ட் முடிகிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். தானியேலை காப்பாற்றுறதுக்கும்
சாத்ராக் மேஷாக் ஆபத்துக்கும் வந்து சான்ஸே இல்லை. ரெண்டாவது அவங்ககிட்ட அவர் பேசலை. நல்ல பைபிள் படிச்சு பாருங்கள். அவங்க 2 பேர்ட்டையும் நீ போடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலை. அவங்க விசுவாசத்தில் இறங்குறான். அப்போது 4வது ஆளாக அவரே வந்து இறங்கிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். சரி, அடுத்தது பாருங்கள். சில வேளைகளில் ஆண்டவர் ஒரு அன்டைம்லியாக வந்து டிலே பண்ணுவார். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். கேட்குறாங்க, கொடுத்துடலாங்க, நான் சொல்லுவேன் ஜீசஸ் கொடுங்க ஜீசஸ், பாவம் கேட்குறாங்க, ரைட். அப்போ என்னோடய வாழ்க்கையில் அன்டைம்லி டிலேவாக இருக்கும். அப்போது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து உதிரப்போக்கு அவர் ஹீல் பண்ணிட்டாரு. அடா 12 வயசையா, அவளை ஒரு வேளை இன்னும் அடுத்த வருஷம் கூட பார்த்துருக்கலாம், காசு இல்லை வந்துட்டா. ஒருத்தன் பொண்ணு 12 வயசு பொண்ணு சாவறான். 12 வயசு பொண்ணு சாவரா. 12 வயசுக்கு உதிரப்போகத்தில் உட்காந்து ஜில்லாக பேசிட்டு இருக்கிறாரு. பொண்ணு செத்து போச்சு. அவனை பார்த்து சொல்கிறார் விசுவாசின்றார். எப்படியா விசுவாசிக்க முடியும்? சில வேளைகளிலே ஆண்டவர் மிகுந்த தாமதப்படுத்துவதை போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் லாசருக்கு செத்த போது சொல்லிட்டாரு, பகலுக்கு 12 மணி வேலை இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காட் இஸ் காட் எ டைமிங், ரைட். ஒரு ஆமென் சொல்லுங்கள். யோசபாத்தை வந்து ராஜா வந்துட்டான். சுற்றி 3 பேர் வந்துட்டாங்க, ரைட். திரளான கூட்டம்னு போட்டிருக்கான். அப்புறம் மோவாபியா வனாவியர். இவன் என்ன போய் ஆண்டவர் சொல்கிறான், ஆண்டவரே அடுத்தது நான் என்ன செய்வதுனே தெரில ஆண்டவரேன்றான். நீங்கள் கூட அது மாதிரி ஜெபிச்சிருக்கலாம். எல்லோரும் வந்து வரும்போது நேரில் வந்து பார்த்தா அவங்களாம் கஷ்டம் இல்லை, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எத்தனையோ மட்டும் இருப்பாங்க என்ன செய்கிறதுன்னு, ரைட். என்ன செய்கிறதுனே தெரில. தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவன் சொல்கிறான், எனக்கு வந்து சான்ஸே இல்லைங்க அப்படின்றான். அவர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் பயப்படாத, ஒரு ஆள் அனுப்புறான், நீ வந்து துதிக்கிறதுக்கு ஆளை வைடான்றான். நான் யோசித்து பார்த்தேன், எல்லாம் சண்டை போட்டுன்னு வந்துக்கிறான். முன்னால் வந்து வாஸ்துன்னு 6 மணி போட்டு வாசம் எப்படி இருக்கும், ரெடிகுலஸாக இருக்கும். ஆனால் அவனே வெட்டிக்கிட்டான், சண்டையே இல்லை. அப்போ ஆண்டவர் எல்லா வேலையிலும் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்ல மாட்டார். எப்படி ஸ்டாண்டினேஷன் மாற்ற போகிறேன் எல்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் ஆண்டவரை நம்பி அவர் என்ன சொல்கிறான்னு செய்யும்பொழுது வெற்றி உன்னுடையதாக இருக்கும். மிச்சத்துலலாம் பாருங்கள், இந்த ஒரு சண்டையில் தான் பார்த்தீங்கன்னா 3 நாள் கொள்ளை அடிச்சுக்கிறான், ரைட். அவன் 1 வருஷம் ஆனால் கூட அது அவ்வளோ விளைச்சல் இருக்காது, அந்த அளவுக்கு கொள்ளை அடிச்சிருக்கிறான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, இந்த இயேசு வந்து ஒரு அற்புதம் செய்கிறாரு. 5 மீன் 5 அப்பம் 2 மீன் வச்சு. அப்போது வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவர் என்ன செய்ய போகிறார் என்று அறிந்திருந்தும் இப்படி செய்தாராம். திராணிக்கு மேலாக அவங்களை சோதிக்க மாட்டார். அடுத்தது, சாத்தான் நீ காலின்னு நினைக்கும் போது தாவீது சொல்கிறான், எல்லாம் நினைக்கிறேன் சத்துருக்கெல்லாம், ஆனால் நான் உயிரோடு இருப்பேன்யா, இந்த சந்ததிக்கும் அடுத்த சந்ததிக்கும் நான் சுவிசேஷம் சொல்லிட்டு தான் மறிப்பேன்றான். நீ சுவிசேஷம் சொல்லி நீண்ட நாட்கள் வாழ்வேன். இந்த டானிக் அந்த டானிக்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 80-90% ஆஃப் த பீப்புள் ஆர் டெல்லிங் டானிக்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் ஆர் நாட் குவாலிஃபைட் டாக்டர்ஸ். சாரி, ஐம் கோயிங் அவுட் ஆஃப் த வே. சரி, அப்போது ஆண்டவர் வந்து உன்னை பாதி வழியிலே விட்டுவிட அநீதியுள்ள தேவன் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர்லாம் வந்து போய் அவர்கள் எல்லாம் கானானில் சேர்ந்த உடனே அவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாம் செய்திருக்கா இல்லையா. கானான் தேசத்தில் பங்கு போட்டு கொடுத்தாரு இல்லையா. அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் குழவி வச்சு வண்டு வச்சு துரத்தினார், ரைட். அப்போது நட்டாத வீட்டில் போய் ஒருத்தன் தங்கி இருக்கிறான், இன்னொருத்தன் நட்டாத மரத்தை சாப்பிட்றான். அப்போ ஆண்டவர் உன் கூட்ட தமதியாக இருந்து என்ன காரியங்களை சொன்னாலும் அந்த காரியங்களை அவர் செய்வார். அதனால் நீ ஒன்றும் பயப்படாத. ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார், உன் வாழ்க்கையிலே கிருபையாக வழிநடத்துவார், உனக்கு வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில சொல்லி, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. உன் வாழ்க்கையில சொன்ன காரியங்களை நிச்சயமாக செய்வார். அப்போது உன் வாழ்க்கையில் ஸ்டாக்னேஷன் இருக்குது, லிமிட்டேஷன் இருக்குன்னா இன்றைக்கி ஒரு புல் ஸ்டாப் வைக்க போகிறோம் அதுக்கு, ரைட். இனிமேல் நீ வந்து அதாவது சில காரியங்களை சொல்லி கொடுத்த பிறகு நீங்கள் வந்து தரித்திரத்தோடு ஆவிக்குரிய தரத்தில் இருக்கக்கூடாது இல்லையா. ஒரு நாளைக்கு முன்னால் ஒரு கப்பலில் ஒரு ஆள் உட்காந்து காஞ்ச ரொட்டி சாப்பிட்டுட்டு இருந்தானா. அப்போ கேப்டன் சொன்னாரா, ஏன் சார் காஞ்ச ரொட்டி சாப்பிட்றீங்கன்னு. இல்லை சார், காசு இல்லை, வரும்போது இருந்த 15 ரூபாயில் ஒரு ரொட்டி வாங்கி வந்து சாப்பிட்டுங்கிறேன். அவன் சொன்னான், நீ உனக்கு கொடுத்த டிக்கெட்டில் உள்ளுக்குள்ளே டான்ஸ்லாம் ஆடுறாங்களே, சாப்பாடு அதில் ஃப்ரீடாக போய் சாப்பிட்றான். நான் அந்த மாதிரி ஆவிக்குரிய தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, ரைட். ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறான்னு உதவி செய்வார், எல்லாம் எழுந்திருப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை இந்த ஹாலில் ரூமில் இருக்கவங்க வசதியானவங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டாக்னேஷன்லாம் இருக்காது, பரவாயில்ல, நீங்கள் அமைதியாக ஜெபிச்சு கொண்டு வருங்க. ஓவர்ஃப்ளோ காங்கிரிகேஷனில் இருக்கவங்க அநேகர் பார்த்தீங்கன்னா அவள் போடுகிற அட்டையெல்லாம் எழுதி பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரச்சனையில் இருக்காங்க.
நிறைய திரளான பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம இவர்கள் எல்லாம் நல்ல விதமான ஐக்கியத்தில் இல்லாமல் இருக்காங்க. ஒரு லேடி என்கிட்ட எழுதிருந்தாங்க, சில வேளைகளிலே வெள்ளூர்லேருந்து நான் வரேன், இங்கே வந்து உங்களை செய்தியை கேட்டு உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணி போட்டான்னு ரொம்ப நல்லா ஆசிரமமாக இருக்குன்றாங்க. ரைட், ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஐக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சில காரியங்களை உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன். ரைட், வாசித்த பிறகு என்ன நீங்கள் உங்களுக்கே தெரியாது ஸ்டாக்னேஷன் லிமிட்டேஷன்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ரைட், அப்போது நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது இருந்ததுனாக்கா நீங்கள் கடைசியில் டிக்ளரேஷன் சொல்ல போகிறேன். இது ரொம்ப முக்கியமான காரியம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிச்சுவாங்க. என்னென்ன விதத்தில் உனக்கு சாத்தான் ஸ்டாக்னேஷனை கொண்டாந்துருப்பான்னு வேகமாக வாசிக்க நல்லா கவனிச்சுவாங்க. தேவன் வாக்குத்தத்தம் செய்யும் பொழுது அதை நிறைவேற உரிய காலம் உண்டு. தாவீது சொல்லுகிறான், தேவனுடைய கிரியைகளை குறித்த காலத்தில் செய்யும் வேலம் வந்ததுன்னு சொல்கிறான் இல்லையா. ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பார் என்று ஏசாயா சொல்லுகிறான். உரிய வேளையில் நடக்காவிட்டால் வாழ்க்கை பயணம் பயனின்றி தொடரும், வளர்ச்சியின்மை நிலமும், உன் வயது மட்டும்தான் உயரும், நீண்ட நாட்கள் தேக்க நிலையில் அழைப்பை இழக்க நேரிடும். புரியுதுங்களா? ஸ்டாக்னேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவலி டார்ஃபாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒன்றை பார்த்து கேட்பார். ஏன்னா அதாவது காது செவிடுன்னு இருக்குது, சில காரிய செவிடாக இருப்பாங்க தெரியுங்களா. எல்லாம் கேட்டுக்குவாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு சேரணும்னு, ஆனால் கண்டுக்காமல் இருப்பாங்க. இல்லை நீங்கள் ஜெபிச்சிருங்க, நான் ஜெபிக்கிறேன், அதுக்கு தான் வேலை இருக்கேன். பட் நீ வந்து உன்னுடைய ஒரு 2 கை சேர்த்தா தான் சார் தட்டு வரும். ரைட், நல்லா கவனிங்க. எது இல்லை சாத்தான் 8 காரியங்கள் ஒரு இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரியாது எந்த ஸ்டாக்னேஷனில் இருக்கீங்கன்னு. ஆவிக்குரிய பிரகாரமாக ஸ்டாக்னேஷனாக இருக்கலாம். ரைட், என்னென்ன காரியங்கள் நான் வேகமாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுவாங்க. முதலாவது நம்பர் 1, சுற்றி வருதல், கோயிங் ரவுண்ட் இன் சர்க்கிள்ஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, யாத்திராகமம் 17 சொல்கிறாரு, நீங்கள் ஓரேபிலே நீங்கள் வந்து நான் ஓரேப்க்கு வாயான்றாரு. 39 வருஷம் கழிச்சு அவன் ஓரேப் வாசலில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மலை நாட்டிலே நீங்கள் இருந்தது போதும் அப்படின்னு மேப் எடுத்து பார்த்தா 39 வருஷம் சுற்றி வந்திருக்கான். தாவீது ராஜா சொல்லுவான்னு, உன் பீடத்தை நான் சுற்றி வருகிறேன். கோயிங் டவுன் இன் சர்க்கிள்ஸ்ன்றது முன்னேற்றம் இல்லாமல் போகிற, முன்னேற்றமெல்லாம் சுத்தழுது இல்லை, நீ ஃபார்வர்டாக போகணும் இல்லையா. நம்பர் 1. 2வது பாருங்கள், நியர் வின்னிங் சின்ட்ரோம். இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம ப்ரேயர் ரிக்வஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அது என்னென்னா, அநேகர் இன்டர்வியூக்கு போவாங்க. 4வது இன்டர்வியூ நீ கூட ஒரு அம்மா டெக்ஸ்ட் கொடுத்தாங்க காலையில், என் பொண்ணு 4 இன்டர்வியூ முடிச்சிட்டா சார், 4வது ரவுண்டு, 5, 6 இருக்குது, ஜெபம் பண்ணுங்கன்னு. போயிட்டு வரோம், கருத்தரிப்பாங்க, கம்ப்ளீட்டாக இதாகிடும். கல்யாணத்துக்கு வருவாங்க, 10 பேர் வந்து கை நனைச்சிட்டு போனாங்க பிரதர். நாங்கள் ஒரு அம்மா, நான் சொன்னேன், ஏங்க அவ்வளோ பேருக்கு சோறு போட்டிங்க நீங்கள்? பாருங்கள், இதெல்லாம் நியர் வின்னிங் சொன்னோம். அநேகர் இன்டர்வியூக்கு 4 ரவுண்ட் போகிறான்னு சொல்கிறாங்க, வேலை கிடைக்கவில்லை, திருமணம் வரன்னு பார்க்கவில்லை, பேட் சைக்கிள்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. அதுதான். அப்போ 1 சொல்லிட்டேன், சுற்றி வருதல். 2வது நியர் வின்னிங் சென்றோம். 3வது தாமதத்தை கொண்டு வரும் ஆவிகள். ரைட், தாமதத்தை கொண்டு வரும் ஆவிகள், வேலை தடை, பொருளாதார தடை, திருமண தடை, ஆன்மீக முன்னேற்ற தடை, வளர்ச்சிகளை தடுத்தல், கடினமாக உழைத்தல், சுபிட்சமின்றி வாழ்தல், சோர்வு, தனிமை, நிலையில்லாத ஆவிகள், டிப்ரெஷன், சோர்வு எல்லாமே இதெல்லாம் வந்து டிலேயிங் ஸ்பிரிட். டிப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்து விட்றோம் ஆளை. சரி, நல்லா இருக்கட்டும். அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். தேக்கை நிலை ஸ்டாக்னேஷனுக்கு என்ன இந்த மாதிரி கனவு வந்திருக்கா பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே. கனவிலே பரீட்சை எழுத முயற்சித்தல், ஆனால் பாஸ் பண்ண முடியவில்லை, எல்லாம் பேப்பர்லாம் வாங்கிட்டாங்க. சிறு வயதில் படித்த பள்ளிக்கு செல்லுதல், அப்படியே ஒரு ட்ரீம் வந்ததுங்க, ஆண்டவர் என்று போய் பழைத்த பள்ளிக்கு காட்டினார்னு சொன்னீங்கன்னா உனக்கு ஸ்டாக்னேஷன் இருக்குன்னு அர்த்தம். கனவில் உங்கள் வீட்டில் ஒரு 0 வாட்ஸ் பல்பு மட்டும்தான் எரியுதுன்னா ஸ்டாக்னேஷன். செல்ஃபோன் தொலைஞ்சி போகிறது. ரைட், செருப்பு அறுந்து போகிறது. ரைட், இது மாதிரி வந்திருக்கீங்களா பாருங்கள். பண நெடுக்கில் ஜோம் பண்ணுறீங்க, யாரோ எடுத்து வந்து நிறைய சில்லறை கொடுக்குறாரு. ரைட், ஒரு காலத்தில் நான் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். பல் விழுதல். ரைட், ஓடி ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஓடுறீங்க, ஆனால் ட்ரெயின் நின்று போயிடுது. அதே மாதிரி பஸ்ஸு சாவி கொத்து தொலைந்து போதல். இந்த மாதிரி ட்ரீம் வந்ததுன்னா நீங்கள் வந்து தேக்க நிலையில் இருக்கீங்க. டோன்ட் திங்க் தட் பை த மல்டிடியூட் ஆஃப் பிஸ்னஸ் யூ ஆர் கெட்டிங் திஸ் ட்ரீம். காட் இஸ் ஸ்பீக்கிங் டு இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல். ட்ரீம் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல். ரைட், அடுத்தது பாருங்கள், அடைக்கப்பட்ட கதவு. வேதம் சொல்லுகிறது, யோசுவா ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் சொல்கிறான், எரியோவனுடைய கதவுகள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. ரைட், அடுத்தது பாருங்கள், டைடு டெஸ்டினி. லக்குகள் போகிற இடத்துக்கு முன்னாடி தடைப்பட்டிருக்கு இல்லையா. ஒரு கவு பற்றி சொன்னேன். ஒரு ஆள் வந்து தண்ணி அடிச்சு என்ன பண்ணிக்கிறான், போட் எடுத்துகிட்டு போகிறான் கேரளாவில். காலையில் விடிகிற வரைக்கும் அவன் துடு போட்டுனுக்கிறான். காலையில் எழுந்துச்சு பார்த்தா விடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டை ஒரு கயிறில் கட்டிட்டு இருக்கிறான். அதான் டைடு டெஸ்டினி. ரைட், அவன் லாசரு உயிர் பெற்றான்,
ஆனால் அவனை சுற்றி நிறைய கயிறு கட்டிட்டு இருக்காங்க. அந்த கயிறை அவுத்து விடாமல் அவன் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒரு கூனிக்கு வந்து ஆண்டவர் சொல்ல சாத்தான் அவளை கட்டி போட்டான், அதனால தான் தரையை பார்த்துட்டு போனான் இல்லையா. அடுத்தது தாழ்த்தப்பட்ட நிலையில் நிர்விசாரம். நிறைய பேர் பாருங்கள், அவங்க வந்து ஆவிக்குரிய தாழ்த்தப்பட்டாங்களும் அவங்களுக்கே தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, சீயோன் குருமாத்தியே நீ தாழ்த்தப்பட்டிலேருந்து எழுந்துக்கோ. முதல்ல உன்னுடைய கழுத்தில் இருக்கிற காரியங்களை அவுத்து விடு. பண்ணி தின்ற தழுத்துலேருந்து நீ வெளியே வரணும் இல்லையா. மரித்தோர்லேருந்து எழுதினால்தான் தேவன் உன்னை பிரகாசிக்க முடியும். அதே இடத்துல போய் உட்காந்து உனக்கு வந்து இது கிடையாது, உனக்கு ஹோலி ஸ்பிரிட் கிடையாது, உனக்கு வந்து இது பேப்டிசம் கிடையாது, எவாஞ்சலிசம் கிடையாது, உனக்கு வந்து சாத்தான் கிடையாது, எல்லாம் கிடைக்கலாம். ஒரு நாள் வந்து தனியாக அவரோட கூட நீ வந்து எங்கே போகணுமோ அங்கே அந்த இடத்துக்கு போயிடுவேன். பைபிள் என்ன சொல்லுறதுன்னு பாரு. அதுதான் உன்னுடைய யாஸ்டிக், அதுதான் உன்னுடைய ஜிபிஎஸ். ரைட். அடுத்தது பாருங்கள், தீராத வியாதிகள் பலவீனம். ரைட். வேதம் சொல்லுகிறது 38 வருஷம் ஒருத்தர் இருந்தாங்க, அவனுக்கு நினச்சிட்டான் இனிமேல் முன்னேறவும் முடியாதுன்னு இல்லையா. வேதத்தில் அது மாதிரி சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை நான் வந்து வசனத்தையும் அனுப்பி நான் குணமாக்குவேன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அடுத்தது, உன் ஆசீர்வாதம் எவனிடம் சொல்லி சில காரியங்கள் முடங்கும். அதாவது என்னென்னா, சில பேர் பார்த்தீங்களா, ஒரு அம்மா சொல்லுவாங்க, ஆண்டவரே சத்தமாக சொல்லுவாங்க, இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண்டவரே ஆண் குழந்தையாக இருந்தால் உனக்கு ஊழியம் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் கேட்டுருவார் எஸ்ன்னு. அவன் சாதான் பார்ப்பான், சரி இப்போ அவனை டிஸ்டர்ப் பண்ணுவான், நான் 20 வருஷம் கழித்து அந்த பையில பிள்ளைய பிடிப்பான் கரெக்டாக வந்து. நீ நினச்சிக்காதுங்க, சாத்தான்றவன் சும்மா காதெல்லாம் வச்சுன்னு கொம்பு வச்சுருக்க மாட்டான். இது தேர் ஆல் ஃபெரோஷியஸ் ஸ்பிரிட். ரைட். தே வில் உன்னை ஒரு 5 நிமிஷம் உன்னை ராக் பண்ணிடுவான். தேர் பிஃபோர் ஜீசஸ்க்கு முன்னாலேயே அவன் வந்து விழுந்தவன். ரைட். ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், தவறான காரியங்கள். ஏன்னா யோசேப்பு எப்படிங்க போனா, அவன் சொல்லிட்டான் முதல்ல, நான் தான் வந்து நான் முன்னால் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு. யார் எடுத்துன்னு போய் முன்னால் சொன்னாலும் போய் மாட்டிக்குவாங்க. ரைட். சரி, இப்போ என்னென்னா நிறைய காரியங்கள் பார்த்துட்டோம். ஒரு வாட்டி குயிக்காக சொல்ல நல்ல கருது. சுற்றி வருதல், நியர் வெண்டிங் சென்றோம், தாமதத்தில் கொண்டு வரும் ஆவிகள், தேக்க நிலை கனவுகள், அடைக்கப்பட்ட கதவுகள், டைடு டெஸ்டினி, தாழ்த்தப்பட்ட நிலையில் நிர்விசாரம், தீராத வியாதிகள் பலவீனம், உன்னுடைய ஆசுவாதத்தை வெளிச்சொல்லி சிக்கிக் கொள்ளுதல். இப்போ என்னென்னா, நான் கொஞ்ச நேரம் தான் ரொம்ப ஜெபம் மாதிரி இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. அறிக்கை சொல்ல போகிறேன். நான் அறிக்கை சொல்லி சில சமயத்தில் நான் வந்து ஐ ரிசீவ்னு சொல்லுவேன், சில டைம் ஆமேன்னு சொல்லுவேன். நான் சொல்லும்போது சொல்லுங்கள், இதில் யார் யார் இன்வால்வ் இருக்கீங்களோ சொல்லுங்கள். மற்றவர்கள் சும்மா அப்படியே ஸ்பெக்டேட்டராக பார்த்துட்டுருங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோம். ரைட். நல்லா கவனிச்சுவாங்க. நான் எங்களோட நான் வாசிக்கிறத கவனிங்க. நான் சொல்லும்போது ஆமேன்னு சொல்லுங்கள். இன்று முதல் உன்னுடைய முடக்க நிலை நீங்கி முன்னேறி செல்வாய். கோ ஃபார்வர்ட். இன்று நீ பயனடையாவாகிய. ஆமேன்னு சொல்லுங்கள். சுற்றி விடும் ஆவிகள் கிரியைகளை நான் கட்டுகிறேன். லார்ட், ஐ பிரேக் த ஈவில் சைக்கிள்ஸ் ஆஃப் க்ரோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். விடுதலை அடைவீர்களாக. ஆமேன்னு சொல்லுங்கள். ஐ ரிசீவ்னு சொல்லுங்கள். தேக்க நிலையை கொண்டு வரும் கிரியைகளை நான் உடைக்கிறேன். இவர்கள் இப்பொழுது பயனடைகிட்டோம். ஐ ரிசீவ் சொல்லுங்கள். ரிசீவ். அடைக்கப்பட்ட கதவுகள், சிறையிருப்பின் கதவுகளை நான் தேவ திறவுகோலால் திறக்கிறேன். விடுதலை கோருகிறேன். இவர்கள் படையணிட்டோம். ஐ ரிசீவ் சொல்லுங்கள். மரித்த கிரிகள், செத்த கிரிகள், இவளை கட்டுகளை நான் கட்டவிழ்க்கிறேன். இவர்கள் பயனடையட்டும். நவ் ஐ ரிசீவ் சொல்லுங்கள். தீராத வியாதிகளும் பலவீனங்களும் இதனால் வருகின்ற அன்றாட பணிகளை செய்ய இயலாது தவிக்கிற பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் இப்பொழுது குணமாக்குகிறேன். பி ஹீல்டு நவ். ஐ ரிசீவ் சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். டிப்ரெஷன், சோர்வு, எல்லாம் டிப்ரெஷனில் இருக்கவங்களாம் தலையில் கழிச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தாலும் வச்சுக்கோங்க. டிப்ரெஷன், சோர்வு, லோன்லினஸ், எல்லா விதமான சோல் டை இருந்ததுன்னா முன்னேற முடியாது. அட்ஸ் அ பயங்கரமான ஒரு கட்டது சோல் டை. ரைட். என்ற இருளின் கதவுகளை உடைக்கிறேன். நவ் ஐ ரிசீவ் சொல்லுங்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள் என்றீரே. விடுதலை நாளாக இது அமையட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு டிவைன் ஸ்பீன் கொடுப்பீராக. அவர் ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் சில டெக்ளரேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஹெவன்ஸ் ஆர் வாட்சிங் லார்ட், ஏஞ்சல்ஸ் ஆர் வாட்சிங், டீமன்ஸ் ஆர் வாட்சிங் லார்ட். இன்றைக்கு முழு வாழ்க்கையிலே இந்த எல்லா ஸ்டாக்னேஷன் நீங்கி போகட்டும். இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிங்க இயேசுவின் நாமத்திலே. 142வது பாடல் தம்பி பாடுவாங்க, கூட சேர்ந்து பாடுங்க. மாறிடா எம்மா நேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதையும் அன்பிலே. மாறிடா எம்மா நேசரே,
என்னாலும் அறியலாகுமோ நினக்கினை ஏதும் வேறில்லையே நினை ஏதும் வேறில்லையே. Thank you, Jesus. Thank you, Father. தேவன் உங்களை ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இனி வரும் நாட்கள் நீ ஸ்டாக்னேஷனாக இருக்க போகிறதில்லை. ஆண்டவருக்கு என்று ஏதாவது காரியங்களை செய்ய போகிறாய். ஸ்பிரிச்சுவல் ஸ்டாக்னேஷன் இஸ் ஒன் ஆஃப் த worst thing God will hate from you. God has filled you with all wisdom. சில பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நல்லா ஆசீர்வச்சிருக்காருங்க. ஏன் ஆசீர்வச்சாருன்னா, நீ நல்ல ஆண்டவருக்கு உதவி செய்யணும்னு நினச்சாரு. எல்லா காரியத்தையும் விட்டு ஜோபில் விட்டுக்கிட்டு தேவன் உன் வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார். ஒரு டிஃபீட்டட் லைஃப் லீட் பண்ணாதீங்க. ஆண்டவர் எதனால் உன்னை வாழ்க்கையில் வச்சுருக்காரு. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள். நீங்கள் அடுத்த வாரம் பார்க்கும் பொழுது தேவன் உன் வாழ்க்கையிலே காரியங்களை செய்வான். அன்பின் இயேசுவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றியோடு மெச்சோத்திருக்கிறோம். இந்த அன்பு பிள்ளைகளோடு பேசின தயவுக்காக கிருபைக்காக நன்றியோடு மெச்சோத்திருக்கிறோம். ஆவிக்குரிய தரித்திரங்களில் வாழ்வது, சரீர பிரகாரமான தரித்திரங்கள் வாழ்வது, முன்னேற்றமின்றி வாழ்வது, ஆண்டவரை கட்டப்பட்ட சூழ்நிலையிலே உன்னுடைய டெஸ்டினி இருக்கிறது ஆண்டவரை தேவனுக்கு பிரியமானது அல்ல என்று சொல்லி கொடுத்தீர். ஆண்டவரே, அப்படி இருக்கிற தரித்திரத்தோடு யாராவது வந்திருந்தால், ஒருவேளை இதுவரை ஆண்டவரை என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எதாவது செய்யணும்னு எங்கள் சர்ச்சில் சொல்ல, அதனால் எனக்கு தெரியலன்னு சொல்லாதீங்க. அப்படி யாராவது வந்திருந்தால் அவளை எடுத்து பயன்படுத்துங்க. எந்த நோக்கத்திற்கு என்று ஆண்டவரே அவளை ஆசிர்வதிக்கிறோம், அந்த ஆசீர்வாதங்களை உமக்கு கொடுக்க ஆண்டவரே அதை வைத்து அவர்கள் ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. ஆண்டவரே பெரிய காரியம் செய்யும். இப்பொழுதும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், சோர்வுகள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள். ஓவர்ஃப்ளோ காங்கிரிகேஷனில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவர் அவளோடு வந்திருக்கிறாள். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்திலே சபிந்து கட்டுகிறேன். இப்பொழுது உம்முடைய வல்லமை அந்த பிள்ளைகள் மேல் வருவதாக. ஒருவேளை யாரெல்லாம் என்னுடைய வாய்ஸை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, தூர இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், வெளிநாட்டிலிருந்து கேட்டிருந்தாலும், ஆண்டவர் வேறு கண்டங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஆண்டவர் அநேகர் சொல்லுகிறார்கள், விடிகாலையில் நாங்கள் ஏஞ்சி உங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்று. அவளுடைய டைம் அப்படி. அவளையெல்லாம் நீங்கள் ஆசிர்வதிங்க ஆண்டவர்களை, கைவிட்டுறாதீங்க. அவள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், அவள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அவள் பிள்ளைகளில் இருக்கிற பிரச்சனைகள், அவள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை கண்ணீர் சபித்து உடைக்கிறேன். இப்பொழுது இவளை ஆண்டவரை கட்டி வைத்திருக்கிற எல்லா சாத்தானின் கட்டுகளையும், எல்லா மந்திரவாத சக்திகளையும், எல்லா விதமான பாரம்பரிய சாபங்களையும் முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. லார்ட், செட் தம் ஃப்ரீ லார்ட். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையான்னு சொன்னீரே, இப்பொழுது விடுதலையாகட்டும். அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஆண்டவரே நிர்விசாரம், அவருடைய குழப்பங்கள் நிமித்தமாக அநேகர் நொந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஜெபிக்க முடியாமல் கொண்டு இருக்கிறார்கள். அநேகருடைய சரீரங்களை அடிக்கடி உபாதைகளை சாத்தான் கொண்டு வருகிறான். எல்லாத்தையும் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீ சொன்னீர் ஆண்டவரே, வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன். எப்பொழுதும் வல்லமை பிள்ளைகளை தொடுவதாக. In the name of Jesus Christ of Nazareth, Holy Ghost fire in Jesus' name. எல்லா டிப்ரெஷன், லோன்லினஸ், மூட் ஸ்விங் எல்லாத்தையும் சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓரிக்கா செட் தம் ஃப்ரீ லார்ட், செட் தம் ஃப்ரீ ஜீசஸ், லெட் தம் லிவ் ஃபார் யூ. உங்களுக்காக வாழ்த்து ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றுங்க. இவள் உள்ளத்திலிருந்து புறப்படாத ஜீவத்தை அநேகரை தாழ்த்தி தீர்க்கட்டும். உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.